இந்த பிரச்சனையை வந்து தண்ணி அவங்க தரமாட்டிக்கிறாங்க, தண்ணி நம்ம கேட்குறோம். அந்த பிரச்சனையை தாண்டி இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காவிரி நீருங்கிறது கண்டிப்பாக கர்நாடகாவுக்கு மட்டும் கிடையாது. லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்கிற தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3 பேத்துக்கும் உரிமையானதுதாங்கிறது தான் பல ஜட்ஜ்மெண்ட்டோட சாரகாம்சம். ஏன்னா ரைப்பேரியன் ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா, அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுங்கிறது ரிவர் எங்கே மூலமாகுதோ, அதாவது உருவாகுதோ அந்த இடத்துல இருக்கிறது அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்கிற எங்கெங்கே ஃப்ளோ ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட். அப்படி இருக்கும்போது ஒரு டேம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டும் கிட்டையும் கன்சர்ன் வாங்கிட்டு பண்ணணுங்கிறது தான் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், அதாவது நடுவர் மன்றம் வந்து சொன்ன ஒரு விஷயம். அதே தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஜல்சக்தி யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் கிட்ட கன்சர்ன் வாங்க தேவையில்லைன்னு ஒரு ரிப்ளை வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது தான் இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் நடந்து விட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் கிட்ட கன்சர்ன் வாங்கணும். அந்த விஷயம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு கட்டினாங்கன்னா வாட்டர் அலோகேஷன் பிரச்சனை ஆகும். ஏன் வாட்டர் அலோகேஷன் பிரச்சனைனா, இது வந்து 2007 நம்ம போகணும். 2007 பார்த்தீங்கன்னா காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், காவேரி நதிநீர் நடுவர் மன்றம், அதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, குறிப்பிட்ட நீர் வந்து கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அலோகேஷன் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடகா அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பல வருடங்கள் அந்த கேஸ் நடந்துச்சு. கடைசியில் 2007 நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து ரிவைஸ் பண்ணி 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு ரிவைஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுபடி தமிழ்நாடுக்கு ஒரு 404 டிஎம்சி தண்ணீர் ஒரு வருடத்துக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி கேரளாவுக்கு 30 டிஎம்சி தண்ணீரும், பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணீரும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாரகாம்சம் 2018 சொல்லியிருந்தது. பட் இந்த 2018 அதனால ரிலீஸ் பண்ணும்போது என்னன்னா, யூஸ்வலாகவே என்னன்னா ரிலீஸ் பண்ணினா தான் நம்மளோட குறுவை கல்டிவேஷனுக்கும் சம்பா கல்டிவேஷனுக்கும் நம்மளோட தண்ணியை வந்து மேட்டூர் டேம்ல ரிலீஸ் பண்ண முடியும்.